சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதி உற்றாகாரத்திலே 2 சத்தியங்களை அனுசரித்து முதலாவது சுத்தத்தையும், 2வது பகுதி பரிசுத்த ஸ்தலத்திலே 3 சத்தியங்களை அனுசரித்து சுத்தத்தின் மேலாக பரிசுத்தையும் பெற்றுக்கொண்டதான நாம் 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் பகுதிக்குள்ளாக ஜீவ வார்த்தையாகிய சத்திய தேவ செய்தியையும் ஜீவ கிருபையாகிய சத்திய ஜெபத்தையும் நிறைவேற்ற தேவ கிருபையினால் பிரவேசிக்கிறோம். இந்த 3வது பகுதியிலே காணப்படுகிற இந்த 2 சத்தியங்களை நாம் அனுசரிக்கும் போது, நிறைவேற்றும் போது தெய்வம் தாமே நமக்கு மகா பரிசுத்தத்தை பூரணமாய் கொடுக்க இருக்கிறார். ஸ்தோத்திரம். முதல் சத்தியமாக புதிய ஏற்பாட்டு ஜீவ வார்த்தையாகிய புதிய உடன்படிக்கையின் சத்தியமாக சத்திய தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். சத்திய தேவ செய்தியானது நம்முடைய இருதயங்களில் உடன்படிக்கை பெட்டிகளில் தேவனுடைய வார்த்தையாக எழுதி வைக்கப்பட்டு நிரப்பப்பட இருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையை நம்முடைய இருதயங்களில் நிரப்பி நம்மை அவருக்காக குற்றமற்ற வாழ்க்கை நடத்த செய்து அவருடைய சொந்த ஜனமாக அவர் நமக்கு சொந்த தேவனாகவும் இருக்கிறார். இன்றைய சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், சத்திய மார்க்கத்தின் ரகசியம். நாம் எழுதி கொண்ட தலைப்புக்காக நாம் வேத வசனத்தையும் குறிச்சிருக்கிறோம். 2 பேதுரு 2:2. நாம் எழுதியிருக்கிற தலைப்புக்காக குறித்துக் கொள்ள வேண்டிய வேத வசனம் 2 பேதுரு 2:2. 2 பேதுரு 2:2 எழுதியாச்சு அப்படின்னா, ஒருவர் தேவ மகிமைக்காக சத்தமா வாசிங்க. வாசிக்கப்பட்டதான வேத வசனத்தில் நல்லா கவனிக்கணும். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இது எதை குறிக்குதுன்னா,
புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள கள்ள ஊழியர்கள், கள்ள உபதேசிகள் கள்ளத்தனமான உபதேசங்களை செய்யும் போது அந்த கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நடப்பதனால் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படும்? தூஷிக்கப்படும். நம்ம 2025 இருக்கிறோம். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்க புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பமானது. சரியா சொல்ல போனா இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் கீழே இறங்கி வந்து சுவிசேஷ ஊழியம் நடைபெற்று புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அங்க சத்திய மார்க்கம் என்ன செய்யப்பட்டதாம்? தூஷிக்கப்பட்டதாம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தைகள் என்னவென்றால் சத்திய மார்க்கம். என்ன மார்க்கம்? வேதத்துல 21 விதமான மார்க்கம் இருக்கு. இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட வேத வசனத்துல ஒரு மார்க்கத்தை பத்தி எழுதி இருக்கு. அப்படி எழுதப்பட்டதான அந்த மார்க்கம் என்னன்னா சத்திய மார்க்கம். வேதத்தில் இருக்கிற 21 மார்க்கத்துக்கும் மேஜரா அடிப்படையா தேவன் முக்கியப்படுத்துகிற மார்க்கம் எதுன்னா சத்திய மார்க்கம். மற்ற எல்லா மார்க்கமுமே எதுல வந்துதான் முடியுது? சத்திய மார்க்கத்துல வந்துதான் முடியுது. ஒரு உதாரணம் எடுத்துக்கங்களேன். உத்தம மார்க்கமா இருக்கட்டும், ஞான மார்க்கமா இருக்கட்டும், நீதி மார்க்கமா இருக்கட்டும், இப்படி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற எந்த மார்க்கமா இருந்தாலும் எதுல வந்து முடிவடைகிறது? சத்திய மார்க்கத்துல வந்துதான் முடிவடைகிறது. பெரிய பாக்கியம் உள்ளவங்க நீங்களும் நானும். ஏன்னா எங்க இருக்கிறோம்? சத்திய மார்க்கத்துக்குள்ள. உலகத்திலே மதங்கள் அநேகம் உண்டு, ஆனால் உலகத்திலே மார்க்கம் அதிகமாக இல்லை. உலகத்திலேயும் மார்க்கங்கிற வார்த்தையை அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு உபயோகப்படுத்துகிறாங்க. மார்க்கம் ஒண்ணுதான் இருக்க முடியும். மார்க்கம் எத்தனை தான் இருக்க முடியும்? ஒண்ணுதான். ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வேதத்தில் எழுதப்படாத மார்க்கம் எல்லாம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு பழைய புத்தக கடைக்கு நான் போனேன். ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்காக போனேன். என்னுடைய ட்ரெஸ் கோடை பார்த்துட்டு அந்த கடைக்காரர் கேட்டாரு, நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு. ஏங்க அப்படின்னு. இல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறீங்க உங்க ட்ரெஸ் கோடெல்லாம் பார்க்கும்போது. நீங்க என்னங்க அப்படின்னாங்க. நாங்க சத்திய மார்க்கங்க. பட்டுன்னு காலில் விழுந்துட்டாரு. வெடுக்குன்னு நவுந்துட்டேன். ஐயா என்னங்கய்யா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட என் வயசை சேர்ந்தவர் தான், 50 தாண்டினவர் தான். பட்டுன்னு காலில் விழுந்தது எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. மனுஷன் காலில் ஒரு மனுஷன் விழுகிறதா? எதுக்குங்க ஐயா என் காலில் விழுந்தீங்க அப்படின்னு. இல்ல நீங்க சத்திய ஞான சபையிலிருந்து வந்திருக்கீங்கன்னாரு. நான் சொன்னது சத்திய மார்க்க சபை. அவர் காதுல என்ன விழுந்துருச்சு? சத்திய ஞான சபை. வடலூர் பகுதியில சத்திய ஞான சபைன்னு ஒண்ணு இருக்கு. யார் ஆரம்பிச்சா அது எப்படி இன்னைக்கு உலகத்துல பல பாகங்கள் இருக்குன்னு தெரியும். உலகத்துல சத்திய ஞான சபைன்னு ஒண்ணு இருக்கு. சத்தியம் வருது, ஞானம் வருது, சபைங்கிற வார்த்தையும் வருது. ஆச்சரியமா இருக்கு. அவருடைய கோட்பாடுகள் என்ன, அவருடைய நோக்கங்கள் என்ன, அவருடைய கொள்கைகள் என்ன, அவருடைய இயக்கங்கள் என்ன, அவருடைய வளர்ச்சி என்ன, அவருடைய ஆரம்பம் என்ன, அவருடைய நிலை என்னன்னு பார்க்கும்போது அது தேவ சித்தத்தின்படி என்று நாம் அறிய முடியாது. அவர்களை பற்றி நாம் அதிகமாக பேசுவதற்கு இல்லை. உலகத்திலே மற்ற மதங்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க, அதிகமா நேசிக்கப்படக்கூடியவர்கள், அவ்வளவுதான். ஆனால் சத்திய மார்க்கம் என்ற வார்த்தை நம்முடைய வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு மகிமையான வார்த்தைகள். இன்றைக்கு நாம சத்திய மார்க்கத்தின் ரகசியத்தை, சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். என்ன வாஸ்து, கடந்த வாரம் வர மார்ச் ஏப்ரல் வந்துட்டாவே எப்பவுமே கிறிஸ்தவங்க இப்படி எல்லாம் செய்வாங்க, 7 வசனத்தை 7 வார்த்தைகள்னு பேசுவாங்க, அது நமக்கும் தேவை, ஈஸ்டர் வர இதெல்லாம் போகும், இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி வரிசையா பேசிக்கிட்டே வந்ததை கேட்டுக்கிட்டே வந்தோம். அடுத்த சத்தியம் பிரசங்கிக்கப்படும் நாங்க நினைச்சா, நீ பாட்டுக்கு திடீர்னு என்ன பண்ற, சத்திய மார்க்கம்னு சொல்லி சத்திய மார்க்க சத்தியத்தை பத்தி பேச வர்றியே, என்ன எங்களுக்கு ஒன்னும் புரியலன்னு நினைக்கிறீங்களா? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து பேசிக்கொண்டு வருகிறார்.
விளங்கிக் கொள்ளக்கூடிய தேவ ஜனமா நாம இருக்கணும். சிலுவையில் இயேசு பேசின 7 சத்தியங்கள்ல இன்னும் நம்ம கேட்க வேண்டிய அடுத்தடுத்த பிரசங்கங்களை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே கேட்கவோ இருக்கிறோம். சத்திய மார்க்க ஆலயத்திலே சபையிலே தொடர்ந்து பல வருடங்களாக வந்து கொண்டு வருகிற நமக்கு இன்னும் சத்திய மார்க்கத்தை குறித்த ஒரு முழுமையான விழிப்புணர்வு கிடைச்ச மாதிரி தெரியல. உணர்த்தப்பட்டேன், ஏவப்பட்டேன். ஆகவே இந்த பிரசங்கத்தை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், எடுத்துக்கொண்டோம். உபதலைப்பாக நாம என்ன எழுதணும் அப்படின்னா, சத்தியவானாக வாழ்க்கை நடத்துதல். என்ன பாஸ்டர் சத்திய மார்க்கம்னு வாசிச்ச வசனத்துல இருந்துச்சு, ஒருவேளை அந்த வசனம் மெயின் ஹெட்டிங்க்கு பொருத்தமா இருந்துச்சு, உபத்தலைப்புக்கு இந்த வசனத்துல எந்த வார்த்தையுமே இல்லையே, எப்படி இப்படி ஒரு உபத்தலைப்பை நாங்க எழுதுகிறது? அவசரப்பட வேண்டாம். சத்திய மார்க்கத்தை விளங்கி கொண்டோம்னா உபத்தலைப்பு நன்றாக விளங்கும். ஒருவேளை நீங்களும் நானும் சத்திய மார்க்கத்துல இருந்தா எப்படி வாழணும் அப்படிங்கறதுதான் உபத்தலைப்பு. சத்தியவானாக வாழ்க்கை நடத்துதல். உபத்தலைப்பை எழுதியாச்சு அப்படின்னா இந்த உபத்தலைப்பை நமக்கு தெய்வம் வெளிப்படுத்த போதுமான ஒத்து வசனங்களை ஒவ்வொன்றா குறிப்போம். முதல் வசனம் யோவான் 8:26. இரண்டாம் வசனம் யோவான் 14:6. 14:6 14:6. மூன்றாம் வசனம் யோவான் 14:17. 14:17. நான்காம் வசனம் சங்கீதம் 119 160. ஐந்தாம் வசனம் யோவான் 18:37. ஆறாம் வசனம் சங்கீதம் 15:2. கடைசி வசனம் 7ஆம் வசனம் சங்கீதம் 86:11. எல்லாரும் கண்களை மூடுவோமா? இன்றைய சத்திய தேவ செய்திக்கான தலைப்பையும் அதற்கான ஆதார வசனத்தையும் உப தலைப்பையும் அதற்கு வேண்டியதான ஒத்து வசனங்களையும் நம்முடைய நோட்டு புத்தகத்திலே எழுதி கொண்டதான நாம தேவன் இந்த சத்தியத்தை நம்முடைய இருதயங்களிலே எழுத நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க தாழ்த்துவோமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, உம்முடைய தெய்வீக நாமங்களுக்கு கோடா கோடி மகிமை மகிமை மகிமையை செலுத்துகிறோம். இது நாள் வரைக்கும் எங்கள் எல்லாருடைய இருதயங்களையும் உம்முடைய உடன்படிக்கை பெட்டியாக வைத்து நீர் எழுதி வந்த சத்தியங்களுக்காக, நீ வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக உமக்கு கோடா கோடி நன்றி 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 செலுத்துகிறோம். இன்றைக்கும் சத்திய மார்க்கத்தின் சத்தியத்தை சத்தியவானாக வாழ்க்கை நடத்துவத எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி நீர் சத்திய வசனங்களை கொடுத்திருக்கிறீரே, ராஜரீகத்தை தொழுது கும்பிடுகிறோம். விசேஷமாக எந்த கிறிஸ்தவ மக்களுக்கும் கிடைக்காத பாக்கியம், நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்களை நியமித்த தெய்வம் சத்திய மார்க்கத்தானாக, சத்திய மார்க்கத்துக்குரிய சத்தியவானாக நாங்கள் வாழ்க்கை நடத்த அதற்கு வேண்டிய வேத சத்தியங்களை எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் இன்றைக்கு எழுத இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த சத்தியத்தை கேள்விப்படும் பொழுது எங்கள் இருதயம் இந்த சத்தியத்தால் நிரப்பப்பட்டு எங்களுடைய உணர்வை வெளிச்சமாக மாற்றி சத்தியவானாக வாழ்வதற்கு தேவையான பகுத்தறிவை உருவாக்கி உமக்கு சித்தமானால் எங்கள் மரண பரியந்தம் சத்தியவானாக வாழ்வதற்குரிய நல்ல தீர்மானத்தை உருவாக்கி கொடுக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு
எங்களை வழிநடத்தி பேசும்படி செபிக்கிறோம் எங்கள் சத்தியமுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் பெருகுவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்கத்தின் சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். குறித்த நேரத்திலே சத்திய தேவ செய்தியை நாம் பிரசங்கமாக கேட்டு முடிக்கவும் இருக்கிறோம். இது பொதுவாக செய்யப்படுகிற பிரசங்கம் போல் அல்ல. தேவ ஜனமாகிய உங்களையும் என்னையும் தேவன் முன்குறித்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கான சத்திய வெளிச்சத்தை நமக்குள் ஏற்றி வைக்கிறதான தேவ செய்தியாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். சத்திய மார்க்கம் என்ற வார்த்தையில் எத்தனை வார்த்தை இருக்கு? சத்திய மார்க்கம் என்ற வார்த்தையில் எத்தனை வார்த்தை இருக்கு? எத்தனை எழுத்துக்கள்னு கேட்கலங்க, எத்தனை வார்த்தை? ரெண்டே 2 வார்த்தை. நான் என்ன கேட்கிறேன்னு கவனிச்சா எளிதா பதில் சொல்ல முடியும். சத்திய 1, மார்க்கம் 2. 2 வார்த்தை இருக்கு. முதல்ல சத்தியம்னா என்னன்னு விளங்கிக்க போறோம். 2வது மார்க்கம்னா என்னன்னு விளங்கிக்க போறோம். அப்பதான் 3வதாக நீங்களும் நானும் சத்திய மார்க்கத்துல என்னவாக வாழ முடியும்? சத்தியவான். ஏன்னா 3வது வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். இதை இப்படி சொல்றேனே, புரிஞ்சுக்கங்களேன். சத்திய மார்க்கத்தின் சத்தியவான். விளங்குதா விளங்குறீங்களா? சத்திய மார்க்கத்தின் நீங்களும் நானும் சத்திய மார்க்கத்தின் சத்தியவானாக இருக்கத்தான் இந்த பிரசங்கத்தை தெய்வம் நமக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. எவ்வளவு கவனமா கேட்கணும், எவ்வளவு விவரமா கேட்கணும், எவ்வளவு முழிச்சுக்கிட்டு கேட்கணும். சிறுபிள்ளைகள் அசந்து தூங்குவாங்க, அதை பத்தி நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனா பெரியவங்க அசந்து தூங்கினா என்ன பண்றது? ரொம்ப முக்கியமான சத்தியங்கிறதுனால கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். சத்தியம் என்ற வார்த்தைய முதல்ல பொதுவா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம், பிறகு வேதத்துக்குள்ள போவோம். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கணும். சின்ன பிள்ளைங்க கவனிக்கணும், வாலிப தம்பிமார்கள் கவனிக்கணும், சகோதரிமார்கள் சகோதரன்மார்கள் பெரியவங்க எல்லாரும் கவனிக்கணும். எல்லாம் எங்கேயும் கிடைக்காது, நீங்க எங்க தேர்னாலும் கிடைக்காது. ரொம்ப கவனமா கேட்கணும், நம்ம இருதயத்துல பதிக்கப்படணும். இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கைய லீட் பண்ணணும், இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கைய நடத்திப்பிக்கணும். சத்தியம் என்ற வார்த்தைய உலகம் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கு அப்படின்னா, கவனிங்க, உண்மை என்று புரிஞ்சு வச்சிருக்கு. சத்தியம் வேற, உண்மை வேற. அவங்க தேவைன்னா சத்தியங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க, தேவைன்னா உண்மைங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க. ஆனா சத்தியம் என்னன்னு கேட்டா கடைசியில உண்மைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா 2 வேற வேறங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இது என்ன கொலப்படி அப்படின்னா, சத்தியம் என்ற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது, அதான் பிரச்சனை. ஆனா என்ன வார்த்தை நினைச்சிட்டு இருக்கிறாங்க? தமிழ் வார்த்தை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப மொழி பிரச்சனை நமக்கு வேண்டாம், இப்ப நம்ம பொருள் அறிஞ்சா போதும். சத்தியம் என்ற வார்த்தைக்கு உலகத்துல பொதுவா எல்லாரும் கொடுக்கிற பொருள் என்ன அப்படின்னா, அந்நிய தெய்வங்களை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. எதை ஒப்பிட்டு சொல்லுவாங்க? அந்நிய தெய்வங்கள். ஆனால் சத்தியம் என்ற வேற்று மொழி வார்த்தைய ஒரு தமிழ் அறிஞர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப்ல சத்தியத்தை குறிச்ச ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது, ஒரு வயசான தாத்தா, நல்ல விவரமான மனுஷன், அவர் சத்தியத்தை குறிச்சு ஒரு போர்டு வச்சு அவர் நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு சின்ன வீடியோ கிளிப், மினிமம் 2 அல்லது 3 நிமிஷம் இருக்கும். அந்த வீடியோ கிளிப்பை பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சத்தியம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கிறார் அப்படின்னா, முதல்ல அந்த வார்த்தையை 2ஆ பிரிக்கிறார். சத்தியம் என்ற வார்த்தையை எத்தனையா பிரிக்கிறாரு? 2ஆ பிரிக்கிறார். முதல் வார்த்தை என்ன அப்படின்னா சத். 2வதா அவர் பிரிக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா இயம். சத்தியத்தை சத் கூட்டல்
இயம் அப்படி ரெண்டா பிரிக்கிறார். அப்படி பிரிச்சுட்டு சத் என்ற வார்த்தைக்கு என்ன ஒரு பொருள் கொடுக்கிறார் அப்படின்னா, சத் என்றால் இருப்பது, சத் என்றால் அப்படிங்கிறார். அடுத்தபடியா இயம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்றார் அப்படின்னா, இயங்குவது. இப்ப இந்த இரண்டு வார்த்தைகளையும் சேர்த்து அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, இருந்து இயங்குவதே சத்தியம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அவர் விளக்கம் கொடுத்தத அங்க கேட்டவங்க என்ன மாதிரி விளங்கி கொண்டாங்கன்னு எனக்கு தெரியல, அல்லது அவர்கள் என்ன விளங்கிக் கொள்ள இவர் பொருளை பிரித்து விளக்கப்படுத்தி பேசுறார் என்று எனக்கு விளங்கல. ஒருவேளை சொல்லிக் கொடுத்தவருக்கு அது விளங்குச்சா என்னன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு விளங்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் பிறகு இதை சிந்திச்சு பார்த்த போது எனக்கு என்ன விளங்குச்சு அப்படின்னா, இருந்து இயக்குபவரே சத்தியா. அல்லேலூயா. இருந்து இயக்குபவர், எங்கே, எப்போது, எதற்கு இருந்து இயக்குகிறவர் சத்தியம் என்று நம்முடைய வேதத்துல ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி வேதத்துல ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்ச போதுதான் எனக்கு அதிசயத்துக்கு மேல அதிசயம் வெளிப்பட்டது. யோவான் 1:1 என்னைய கொண்டு போச்சு. ஆராய்ச்சி படிப்படியா எங்க கொண்டு போச்சு? முதல்ல ஆதியாம 1:1 கொண்டு போச்சு, அப்புறம் யோவான் 1:1 கொண்டு போச்சு. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில எபிரேயர் 1க்கும் எபிரேயர் 11 கொண்டு போச்சு. இப்படி ஒவ்வொரு வசனங்கள் வழியா டிராவல் பண்ணி கடைசியில என்ன யோவான் 1:1 கொண்டு போய் முடியுது. சரி, கடைசியில என்னதான் பாச சொல்ல வர, பாசி நேரத்துல நீ வேற என்னென்னமோ சொல்ற, எங்களுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. விஷயத்துக்கு வருவோம், கவனிங்க. யோவான் 1:1 என்ன அப்படின்னா, எதுவுமே இல்லாமல் இருந்த போது தெய்வம் மட்டும் வார்த்தையாக இருந்த காலத்தை குறிக்கிறது. எதுவுமே கிடையாது, வானம் கிடையாது, பூமி கிடையாது, சமுத்திரம் கிடையாது, வானத்துல ஜீவராசி கிடையாது, பூமியில ஜீவராசி கிடையாது, சமுத்திரத்துல ஜீவராசி கிடையாது. வானம் பூமி சமுத்திரமே இல்ல, அப்புறம் எங்க ஜீவராசி? பரலோகங்களே கிடையாது. என்ன கிடையாது? ஆமா, மொழி பிதுங்காதீங்க. பரலோகங்களே இல்லாத காலத்துல தெய்வம் ஆதியில என்னவா இருந்திருக்கிறாரு? எல்லாம் விளங்கிக் கொள்ளவே முடியாது, அவ்வளவு அபூர்வமான ஆழங்கள் மறைஞ்ச ரகசியங்கள். அப்ப தெய்வம் மாத்திரம் இருந்து இயங்கிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஒரு ஆழமான ரகசியத்தை தெய்வம் எனக்கு உணர்த்தினார். இதுவரை நான் யார்கிட்டையும் பேசினதே இல்லை. இன்றைக்கு சத்திய மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள ஒரு உலக மனிதர் வாயிலிருந்து வெளிப்பட்ட இந்த பொருள் நம்முடைய வேதத்துல சாட்சியா இருக்கிறது. உலகத்துல எங்கேயுமே அதுக்கு விளக்கம் கிடையாது. இந்த விளக்கத்தை நிரூபிக்க எங்கேயுமே ஆதாரம் கிடையாது. நம்முடைய வேதத்தில் எழுதி இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியம். இப்ப நம்ம சத்தியம்னா என்னன்னு முதல்ல விளங்கிக்க போறோம். ரெண்டாவது மார்க்கம்னா என்னன்னு விளங்கிக்க போறோம். மூன்றாவது சத்திய மார்க்கத்துல நீங்களும் நானும் எப்படி சத்தியவானாக வாழ வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள போகிறோம். இப்ப நம்ம குறிச்சிருக்கிற 7 வசனங்கள்ல முதல் வசனம் என்ன? இத ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க. வரிசையா முதல்ல உள்ள எடுத்துக்கங்க, அடுத்து பின்னால வெளியே எடுத்துக்கங்க. ஒவ்வொரு வசனங்களையும் ரெடியா எடுத்துக்கிட்டு நல்லா சத்தமா நிறுத்தி நிதானமா தேவ மகிமைக்கா வாசிக்கணும். மற்றவங்க கவனமா கேட்கணும். பிறகு ஆவியானவர் நமக்கு விளக்கப்படுத்துவார். வாசிங்க. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. கண்டிப்பா இருக்கும் போவஸ், இருக்கும். என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். எல்லாரும் வசனத்தை கவனிச்சிருப்பீங்க. ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல நாம மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இயேசு சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்ன உள்ளவர்? அந்த சத்தியம் உள்ளவர் யாரு? பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்துல ஊழியத்தை செய்து கொண்டு வர்றாரு. யூத ஜனங்கள் மத்தியில பேசிக் கொண்டு வர்றாரு. அப்படி பேசிக்கொண்டு வரும்போது, உபதேசித்துக் கொண்டு இருக்கும் போது அவர் சொல்லிய வார்த்தைகளிலே பிதாவாகிய தேவனை குறித்து
சத்தியம் உள்ளவர் என்று சொல்லி இருக்கிறார். யாரே சொல்லிட்டா? இதுக்கு ஏதாவது அப்பீல் இருக்கா? யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இதுல நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? பிதாவாகிய தேவன் சத்தியம். சத்தியம் உள்ளவர் என்பது இன்னொரு ஆழமான ரகசியத்தை குறிக்கிறது. இப்ப நம்ம அதுக்குள்ள போகல. ஆனா இந்த நாமத்தை நம்ம சரியா புரிந்து கொள்ள பிதாவாகிய தேவனை சத்தியம்னு விளங்கிக்கிறோம். சத்தியத்துக்கிட்ட தானே சத்தியம் இருக்கும். பிதாவாகிய தேவன் சத்தியமாக இருக்கிறார். இப்ப 2வது வசனம் யோவான் 14:6. ஆமென். ரொம்ப அருமையான வசனம். கர்த்தருக்கு சித்தமானால் பின்னால ஒரு நாள்ல யோவான் 14:6 3 வார பிரசங்கமா எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். வழி ஒரு வாரம், சத்தியம் ஒரு வாரம், ஜீவன் ஒரு வாரம். ரொம்ப ஆழமான ரகசியங்கள் மறைந்த வேத வசனம். இந்த வசனத்தையும் இயேசுதான் பேசி இருக்கிறார். அதற்கு இயேசுன்னு ஆரம்பிக்கும் போது தெளிவா எழுதி இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. மொத்தம் 3 விஷயத்தை சொன்னாலும் இங்க குறிப்பா நாம எதை கவனிக்கிறோம்னா, இயேசு சொன்ன வார்த்தையில நானே சத்தியம். என்னங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. முன்னால பிதா சத்தியம்னு சொன்னாரு, இங்க நானே சத்தியம்னு சொல்றாரு. அப்ப பிதா சத்தியம் இல்லையா? நான் சத்தியம்னு சொல்லலைங்க, நானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிதா சத்தியம்னு சொல்லிட்டு இங்க நானே சத்தியம்னு சொல்றாரு. அப்ப பிதா சத்தியம் இல்லங்கிறாரா? அப்ப இங்க ஏதோ ஒண்ணு முக்கியப்படுத்துறார். ஒருத்தர் பிதா கிட்ட வரணும்னா அதற்கு தேவையான சத்தியம் யாருதான்? நான் தான் அப்படின்னு இயேசு சொல்றார். என் பிதா சத்தியம். அந்த பிதாவாகிய சத்தியத்துக்கிட்ட ஒருத்தர் வரணும்னா இன்னொரு சத்தியம் தேவைப்பா. அந்த சத்தியம் வேற யாரும் இல்லப்பா, அந்த சத்தியம் நானே. இந்த உலகத்திலே மனிதனாக தோன்றி வாழ்ந்து கொண்டு வருகிற அது யாரா இருக்கட்டுங்க, எந்த மாதத்துல வேணா பிறந்திருக்கலாம், எந்த நாட்டுல வேணா பிறந்திருக்கலாம், எந்த வருஷம் வேணா பிறந்திருக்கலாம், யாரா இருந்தாலும் பிதாங்கிற சத்தியத்துக்கிட்ட போய் சேர வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி போய் சேருவதற்கு ஒரு சத்தியம் தேவை. அந்த சத்தியம் இயேசுங்கிற சத்தியத்தை முதல்ல நான் அறிய வேண்டும். 2வது என் குடும்பம் அறியணும். 3வது என்னாலையும் என் குடும்பத்தாலையும் இந்த உலகம் எங்கிலும் அறிவிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். நல்லா விளங்கிக்கங்க. பிதாவாகிய தேவன் சத்தியம். அந்த பிதாவாகிய தேவனுடைய சத்தியத்துக்கிட்ட ஒருத்தர் போய் சேரணும்னா ஒரு சத்தியம் தேவை. அந்த சத்தியம் இயேசுவாகிய சத்தியம். 2வது சத்தியமே எனக்கு முக்கியம். 2வது சத்தியம் இயேசு ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியம். இப்ப 3வது வசனத்தை வாசிக்க போறோம். 3வது வசனத்தை ஒருவர் எடுத்துக்கங்க, சத்தமா தேவ மகிமைக்கா வாசிங்க. யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஸ்தோத்திரம். அருமையான ஒரு வசனம். இதுக்குள்ள நிறைய ஆழங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவையான சத்தியங்கள் மறைந்திருக்கிறது. இப்ப நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகல. இப்ப நம்ம சத்தியங்கிற வார்த்தையை விளங்கி கொள்ள ஒவ்வொரு வசனமா படிச்சுக்கிட்டே வர்றோம். சத்தியம் என்பது தெய்வீக குணபாத்திரங்கள் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படி புரிந்து கொள்ள ஆரம்பிக்க நமக்கு உதவியா இருக்கிறது யாருன்னா இயேசுதான். இயேசுதான் சத்தியத்தை பத்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால பேசி இருக்கிறாரு. அவர் முதல் சத்தியமா பிதாவை பேசினாரு, 2வது சத்தியமா நானேன்னு சொன்னாரு, 3வது சத்தியத்தை பற்றி அவர் தான் பேசி இருக்கிறார். யாருதான் பேசி இருக்கிறார்? நல்லா கவனிங்க. பிதா சத்தியம்னு பேதுரு பேசல, பிதா சத்தியம்னு யோவான் பேசல, பிதா சத்தியம்னு யாக்கோபு பேசல. நான் இயேசுவோட இருந்த சீசர்களை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். இவங்க 3 பேரும் சத்தியம்னு சொல்லி இயேசுவின் காலகட்டத்தில் யாருதான் சொன்னது?
இயேசுதான் சொன்னார். இயேசு சொன்ன பிறகு பின்னால வந்ததான அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க, அது வேற. ஆனா முதல்ல சொன்னது யாருதான்? இயேசுதான். வேற யாரும் சொல்ல, மனுஷன் சொல்லல. சத்தியம் யார் என்று சத்தியமே நமக்கு சொல்லி இருக்கிறது. அதான் பெரிய ஆச்சரியம். இதான் சத்தியம்னு சொன்னது இயேசுதான். நானே சத்தியம்னு சொன்னது இயேசுதான். மூன்றாவதாக தெய்வீக குணபாத்திரத்திலே ஒருவராக இருக்கிற ஆவியானவரை சத்தியம்னு சொன்னது யாருதான்? இயேசுதான். என்ன சொல்றாரு பாருங்க, என்ன அழகா சொல்றாரு பாருங்க. உலகம் சந்த சத்திய ஆவியானவரை என்ன செய்யாமலும் காணாமலும் ஒண்ணு, அறியாமலும் இரண்டு. 2 காரியம் அங்க எழுதப்பட்டிருக்கு. ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஆவியானவரை யாராவது பார்க்க முடியுமா? ஆவியானவரை சாமானியமா என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, யாரும் பார்க்க முடியாது. ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் உலகம் இருக்கான், அதனாலதான் அவரை பெற்றுக்கொள்ளலையா. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்படின்னா காணவும் செய்வீர்கள்னு அர்த்தமாச்சு. ஆவியானவரை உலகம் அறியல, ஆவியானவரை உலகம் காணல. ஆனா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அப்படின்னா தேவ ஜனங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறத தேவ ஜனங்கள் அறிஞ்சிருக்கிறாருன்னா அந்த தேவ ஜனங்கள் ஆவியானவரை என்ன பண்ணவும் முடியும், பட் லிட்டரலா இல்ல. இது எப்படி கிடையாது, 1 to 1 பாக்குற மாதிரி ஆவியானவரை பாக்குற விஷயம் இல்ல. நீங்க பாட்டுக்கு எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஆவியானவரை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நாங்கெல்லாம் அடிக்கடி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஆவியானவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் பார்த்ததே கிடையாது, நீங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க தான் வசதி அப்படின்னு வெளியே போய் சொல்லி பிரச்சனைகளை புதுசா கிளப்பிடாதீங்க. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற கதையா. நம்ம வளர்றதே கஷ்டமா இருக்குது, நம்ம வளர்ச்சிக்கு எவ்வளவோ முட்டுக்கட்டையும் தடையும் வந்துகிட்டு இருக்குது. அதனால வெளியே போய் பேசும்போது எதை பேசணும், எப்படி பேசணுங்கிறத தெளிவா இருக்கணும். சரி, எது எப்படியோ ஆவியானவரை இயேசு கிறிஸ்து என்ன மாதிரியான நாமத்துல வெளிப்படுத்தி பேசி இருக்கிறாருன்னா, எப்படி பிதாவை சத்தியன்னு சொன்னாரோ, எப்படி தன்னை சத்தியன்னு சொன்னாரோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஆவியானவரையும் சத்திய ஆவியானவர் என்று சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஓசியானா. இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக்கிறோம், இதெல்லாம் பலமுறை கேட்ட விஷயம்தான். ஆனா வேற கோணத்துல இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் தூங்கும் போது தட்டி எழுப்பினாலும் சத்தியம்னா யாருங்கன்னு கேட்டா பட்டுன்னு என்ன பண்ணிடணும், சத்தியம் பிதா, சத்தியம் இயேசு, சத்தியம் ஆவியானவர். அன்கான்சியஸா மயக்கம் போட்டு விழுந்திருக்கும் போது கூட நீங்க உங்களுக்குள்ள யாராவது கேட்கறது திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்ல முடியலன்னா கூட உங்களுக்குள்ள என்ன பண்ணணும், இததான் சொல்லணும். ஆமா, தூங்கும் போது இதான் சொல்லணும், தூங்கி முழிச்சாலும் இதுதான் சொல்லணும். உங்களை இந்த உலகத்தை விட்டு எடுத்துருவேன்னு சொன்னாலும் நீங்க எந்த உலகம் போனாலும் இதத்தான் என்ன பண்ணணும், சொல்லணும். எப்போதும் நமக்கு சத்தியம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே. இப்ப அடுத்த வசனம், ஆமென். சுருக்கமா புரிஞ்சுக்கிறாங்க. தெய்வத்தினுடைய வசனம் முழுவதுமே, அதாவது வேதம் முழுவதுமே என்னதாங்க, சத்தியம். வேதம் என்பது தேவனுடைய வார்த்தை, வசனம். வேதம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடியால், வேதம் தேவனுடைய வசனமாக இருக்கிறபடியால் தெய்வம் சத்தியமாக இருக்கிறார். ஆகவே தெய்வத்தினுடைய வார்த்தையும் வசனங்களும் அடங்கிய அவருடைய வேதமும் என்னவாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா. முடிவுல ரொம்ப அருமையா விளங்கிக்குவீங்க, முடிவுல ரொம்ப சூப்பரா உங்களுக்கு விளங்கும். ஆரம்பத்துல என்னதான் சொல்ல வராங்கன்னு புரியாத மாதிரி இருக்கும், ஆனா ஆளரா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்ப 2 காரியத்தை கேட்டிருக்கிறோம், இனி 3வது காரியத்தை கேட்க போறோம். இதுவரை கேட்ட 2 காரியம் என்ன, ஒன்னு நம்முடைய தெய்வமாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சத்தியம். 2 நம்முடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை, வசனங்கள், அதாவது வேதம் சத்தியம். இப்படி 2ஆ பிரிக்க தெரியணும். இந்த ஆராய்ச்சி நமக்கு ரொம்ப முக்கியம். ஏக தெய்வம் சத்தியமா இருக்கிறாரு,
ஏங்க தெய்வத்தினுடைய வேதம் சத்தியமா இருக்கு? மறுபடியும் சொல்றேன், ஏங்க தெய்வம் சத்தியமா இருக்கிறாரு, ஏங்க தெய்வத்தினுடைய வேதம் சத்தியமா இருக்குது அப்படின்னு சிந்திக்கணும். மொட்டையா சொன்ன உடனே அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது, அதை சிந்திக்கணும். இப்ப வார்த்தைகளை கவனிங்க, இப்ப சொல்ல வர்ற விஷயங்களை கவனிங்க. பரமண்டலங்கள்ல சத்தியமாகிய தெய்வம் இருக்கிறார். பரமண்டலங்கள்ல சத்தியமாகிய தெய்வம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் தேவ தூதர்களுக்கு மத்தியில என்னவா இருக்கிறாரு? சத்தியமா இருக்கிறார். பரமண்டலத்துல இருக்கக்கூடிய தேவ தூதர்களை ஸ்தோத்திரம் நல்லா கவனிச்சுக்கங்க. சத்தியமாகிய தெய்வம் எதற்காக படைத்து வைத்திருக்கிறார் என்றால் சத்திய மார்க்கத்துக்குரியவர்களாக வாழ்வதற்காக படைத்து வைத்திருக்கிறார். தேவ தூதர்கள் என்ன மார்க்கத்தை சேர்ந்து வாழணும்? பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் அங்க இருக்கிற சத்திய தேவனுக்காக சத்திய மார்க்கத்தாராக வாழ்ந்து வருகின்றன. எப்படி சத்திய மார்க்கத்தார் அங்க வாழ்ந்து வர்றாங்க அப்படின்னா, அங்க சத்திய தேவனுடைய சத்திய வேதம் இருக்கிறது. அந்த வேதத்தை கொண்டுதான் சத்திய மார்க்கத்தாரா தேவ தூதர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆராதிக்கிறது வேற காரியம், வாழ்ந்து கொண்டு வருகிறார். பரலோகத்துல சத்திய மார்க்கம் இருக்கு, பரலோகத்துல சத்திய தெய்வம் இருக்கிறார், பரலோகத்துல தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. சத்திய தெய்வத்துக்கு முன்னால சத்திய தெய்வத்தினுடைய வேதத்தை கொண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் சத்திய முறைப்படி சத்திய மார்க்கத்தின்படி சத்திய வாழ்க்கையை நடத்தி வருகின்றன. பிறகு தேவன் வானம் பூமி சமுத்திரம் எல்லாம் உண்டாக்குனாரு. இவைகளை ஆளுவதற்காக மனிதர்களை உருவாக்கினாரு. இது ஆதி பெற்றோர் மூலமா நடந்துச்சு. உலகம் எங்கிலும் மனிதர்கள் ஒரு கூட்டம் பெருகினாங்க. பின்னால தெய்வம் இஸ்ரவேலரை எழுப்பினாரு. இஸ்ரவேலரை தெய்வம் எழுப்பினதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர் மத்தியிலே தேவன் சத்தியமாக வெளிப்பட்டார். இஸ்ரவேலரை தேவன் தமக்காக வாழ வைக்க விரும்பினார். அப்படி வாழ வைக்க விரும்பி அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை வேதமா கொடுத்தார். அந்த நியாய பிரமாண வேதம் அவர்களுக்கு என்னவாக இருந்தது? சத்தியமாக இருந்தது. அந்த சத்திய வேதத்தை கொண்டு இஸ்ரவேலர்கள் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே சத்திய மார்க்கத்தாராக வாழ்ந்து வந்தனர். அல்லேலூயா. இததான் சங்கீதம் 119:1 உத்தம மார்க்கத்தார்னு எழுதியிருக்கு. பழைய ஏற்பாட்டை சேர்ந்த இஸ்ரவேலர் உத்தம மார்க்கத்தாரா வாழ்ந்தாங்க. அது எதை குறிக்குதுன்னா என்ன மார்க்கம்? சத்திய மார்க்கம். இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு சத்திய மார்க்கத்தை போல அது பூரணமானது கிடையாது. ஏன் அப்படின்னா, அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்யல? பலியாகி மரிக்கல. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் அப்ப என்ன பேர் கொடுக்கல? சத்திய மார்க்கங்கிற பேர் கொடுக்கல. என்ன மார்க்கம் கொடுக்கப்பட்டது? உத்தம மார்க்கம். ஆனால் அந்த உத்தம மார்க்கம் எதான் குறிக்கிறது? சத்திய மார்க்கத்தை தான். பரலோகத்துல சத்திய மார்க்கம் வச்சிருந்தாரு. அடுத்தபடியா பழைய ஏற்பாடுல என்ன மார்க்கம் வச்சிருந்தாரு? சத்திய மார்க்கம் வச்சிருந்தாரு. அந்த பழைய ஏற்பாட்டு சத்திய மார்க்கத்துல யாரு மட்டும்தான் இருக்க முடியும்? இஸ்ரவேலர் மட்டும்தான். ஒரு புறஜாதி உள்ள போக முடியாது. அதே மாதிரி இஸ்ரவேலர் பரலோகத்துல இருக்கிற சத்திய மார்க்கத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? போக முடியாது. இப்படி பரலோக காலம் ஒரு பக்கம் போகுது, இப்படி பழைய ஏற்பாட்டு காலம் ஒரு பக்கம் போகுது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தை தெய்வம் கடந்த 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு உருவாக்கினார். ஸ்தோத்திரம். ஏன் உருவாக்கினாரு? புதிய ஏற்பாட்டு சத்திய மார்க்கத்தை உருவாக்க வேண்டும். நீங்களும் நானும் எந்த ஏற்பாட்டு சத்திய மார்க்கத்துல இருக்கணும்? புதிய ஏற்பாட்டு சத்திய மார்க்கத்துல இருக்கணும். இப்ப கொஞ்சம் வார்த்தையில கவனிங்க. ஏராளமான ரகசியங்கள் இருக்கு, சுருக்கமாகவும் பார்க்கணும். ஒன்று, பரலோகத்துல சத்திய மார்க்கம் இருந்துச்சு, இருக்குது, இருக்கும். வார்த்தையில கவனிச்சீங்களா? கடந்த காலத்திலயும் இருந்துச்சு, நிகழ்காலத்துல இப்பவும் இருக்குது, வருங்காலத்துல எதிர்காலத்துல இனியும் இருக்கும். அந்த சத்திய மார்க்கம் மாறாதது. ஆனா பழைய ஏற்பாட்டு சத்திய மார்க்கம் இயேசுவின் பலியின் காலகட்டத்தோட என்ன செய்யப்படுது? நிறைவுக்கு வருகிறது. ஏன் நிறைவுக்கு வருகிறது? பழைய ஏற்பாட்டு சத்திய மார்க்கத்தை
ஏதோட இன்க்ளூட் பண்றாரு, புதிய ஏற்பாட்டு சத்திய மார்க்கத்தோட சேர்க்க போறார். பலச எங்க முறிக்கிறாரு? சிலுவையில முறிக்கிறார். புதிய ஏற்பாட்டுக்காக சிலுவையில முறிக்கிறார். இயேசு பலியானாரு, மரிச்சாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு, வரமேறி போனாரு, பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவரா கீழே வந்தாரு. அப்படி கீழே வந்த பிறகு புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிச்சது. அந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு பேரு என்ன? சத்தமா சொல்லுங்க எல்லாரும், இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர் தெழுதலிலே ஆரம்பிக்கப்பட்ட சபை என்பது ரோமன் கத்தோலிக்க சபை அல்ல, மெயின்லைன் சர்ச்சஸ் அல்ல, பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ் அல்ல, சத்திய மார்க்கம். ஏதோ ஒரு பிரிவுல இருந்து இன்னைக்கு நீங்களும் நானும் எதுக்குள்ள வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கிறோங்கிறது தான் ரகசியம். அதத்தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப அடுத்த வசனம் யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனோ என் சத்தம் கேட்கிறான். வாசிக்கப்பட்டதான வேத வசனத்திலே நிறைய ரகசியங்கள் இருக்கு. இது பிலாத்துவுக்கும் இயேசுக்கும் இடையில நடந்த உரையாடல். பிலாத்து இயேசு கிட்ட கேள்வி கேட்கிறான், இயேசு பிலாத்துவுக்கு பதில் சொல்றாரு. இயேசு பிலாத்துவுக்கு சொன்ன பதில்ல மிக முக்கியமான ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, நான் ஏன் பிறந்தேன், ஏன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பிலாத்து கிட்ட என்ன சொல்றாரு? ஒரு ரகசியத்தை சொல்றாரு. கவனமா கேளுங்க. இயேசு பிலாத்துக்கிட்ட ஒரு ரகசியத்தை பேசுறாரு. பிலாத்துக்கு அதுக்கு தலையும் புரியாது, காலும் புரியாது. இன்னைக்கும் கிறிஸ்தவங்க பைபிள 1000 தடவைக்கு மேல படிச்சிருப்பாங்க. ஆனா 1000 தடவைக்கு மேல படிச்சிருந்தோம் இந்த சத்தியவான்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற ரகசியம் யாருக்கு என்ன செஞ்சிருக்காது? துளி கூட விளங்கி இருக்காது. யாராவது ஒருத்தரை பார்த்து நீங்க என்ன பேக்ரவுண்டுங்க அப்படின்னு கேட்டா உடனே என்ன பண்ணுவாங்க? நாங்க ஆர்சிங்க அப்படிம்பாங்க, நாங்க சிஎஸ்ஐங்க, நாங்க சிஎன்ஐங்க, நாங்க மெத்தடிஸ்டுங்க, நாங்க மாரநாத்தாங்க, நாங்க ஐபிசிங்க, நாங்க ஐபிங்க, நாங்க டிஇஎல்சிங்க, அப்புறங்க இப்பறங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? கடைசியா விழுப்புறங்க அப்படிம்பாங்க. இப்படி என்னென்னத்தையோ சொல்லுவாங்க. ஆனா யாருமே நாங்க சத்திய மார்க்கத்தை சேர்ந்த சத்தியவான் ஒருபோது என்ன பண்றது கிடையாது, சொல்றது. என்னைய கேட்பாங்க, நீங்க யாருங்க அப்படிம்பாங்க. அங்க ஒரு பெரிய கோபுரம் வச்ச ஒரு கோயில் இருக்கு, அதுங்களா அப்படிம்பாங்க. இல்லைங்க அப்படின்னா இப்ப புரிஞ்சு போச்சுங்க அப்படிங்க. என்னங்க புரிஞ்சு போச்சு? நீங்க அல்லேலியா கோஷ்டி தானே? இல்லைங்க. அப்படியும் இல்லையா? அப்ப நீங்க என்னதாங்க அப்படிம்பாங்க. நாங்க சத்தியமா இருக்கோங்க. ஓ அப்படி ஒண்ணு இருக்கா? அதுதாங்க இருக்கு அப்படின்னு அவன் பாப்பான். இனிமே இவங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, நம்மளை இன்னும் முழுசா ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்ப்பான். அவன் கிளம்புறதெல்லாம் அடுத்த விஷயம். நாம் புறப்பட வேண்டும். என்னவாக புறப்பட வேண்டும்? சத்திய மார்க்கத்தானாக நாம் புறப்பட வேண்டும். உங்களுக்கு எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. சத்திய மார்க்கத்தை சேர்ந்த சத்தியவானா இருக்கணும். நான் ஆர்சி குடும்பத்திலிருந்து வந்தேன். உங்கள ஒவ்வொருத்தரும் ஒரு பின்னணியிலிருந்து வந்திருப்பீங்க. அதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு போனோம். எத்தனையோ பேர் யூடியூப்ல வீடியோ பேசி இருக்கிறாங்க. மறுபடியும் எங்க வந்துட்டேன்? ஆர்சிக்கே வந்துட்டேன், சிஎஸ்ஐக்கே வந்துட்டேன், பெண்டிகாஸ்டுக்கே வந்துட்டேன், எதுக்கோ வந்துட்டேன். இப்படி அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா அர்த்தம் என்ன? அவங்க இன்னும் எதுக்குள்ள போகல, அதுதான் முக்கியம். இப்ப நீங்க எல்லாம் சத்திய மார்க்கத்துக்குள்ள வந்துட்டீங்களா இல்லையா? வந்துட்டோம்னா நம்பிக்கையா ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். இது ஒன்வே தான். சத்திய மார்க்கங்கிறது என்னங்க? ஒருவேளை வந்துட்டு நீங்க திரும்ப போயிட்டீங்கன்னா அர்த்தம் என்னன்னா நீங்க வரலன்னு அர்த்தம். புரியுதா புரியலையா? வந்துட்டு திரும்ப போயிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலன்னு அர்த்தம், வரலன்னு அர்த்தம். எல்லாரும் நான் தனித்தனியா கூப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. ரொம்ப கவனமா கேளுங்க. முக்கியமான சத்தியம் இது. கான்ஃபரன்ஸ் மாதிரி பேச வேண்டிய சத்தியம். இங்க வந்துட்டு யாராவது திரும்ப போயிட்டாங்கன்னா அவங்க இன்னும் வரவே இல்ல. வந்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. நேத்து நான் ஜிப்மருக்கு போனோம். சோத்திரம் போயிட்டு தள்ளுன்னு 2 வீலர்ல வர்றேன்.
ஒன்வேன்னு சத்தம் கேக்குது. அப்படியே பிரேக்க பிடிச்சேன். அப்ப நான் அந்த ஸ்டாஃப் கிட்ட சொல்றேன், அப்படி போனா அவ்வளவுதாங்க, இங்கதாங்க போறேன் அப்படின்னு. யூ டர்ன் அப்படிங்கிறான். அப்படி போறது கூட விட மாட்டேங்கிறான். ஒன்வேன்னா எப்படிதான் ஒன்வேதாங்கிறான். டக்குன்னு நாங்க 2 பேரும் திருப்பிட்டு அப்படியே ஒன்வேல போனோம். சத்திய மார்க்கம் என்னதான் ஒன்வேதான். திரும்பி போலான்னு நினைச்சா இன்னைக்கே கிளம்பிருங்க. வராதவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, வருகிறவர்களை குறித்து தேவன் கவலையாயிருக்கிறார். அல்லேலூயா. நித்தியம் போய் சேரணுங்க. நித்தியம் போய் சேரணும்னா சத்திய மார்க்கத்துல சத்தியவானா வாழணுங்க. சத்தியவானா வாழணும் அப்படின்னா அது என்னன்னு அடுத்தடுத்த வசனங்கள்ல பார்க்க போறோம். இன்னும் எத்தனை வசனம் இருக்கு? 2 வசனம். 2 வசனங்களுக்குள்ள 3 ரகசியம் இருக்கு. ரொம்ப சுருக்கமா கேட்டு மிக தெளிவா விளங்கிக்க போறோம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சத்திய மார்க்கத்துக்குள்ள வந்துட்டீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, வந்துட்டீங்களா? வந்துட்டீங்கன்னா சத்தியவானா வாழ்றீங்களா? ரொம்ப யோசிக்க வேண்டிய வார்த்தை. சத்திய மார்க்கத்துக்குள்ள வந்துட்டோன்னு நம்புற நம்ம என்னவா இருக்கிறோங்கிறத அறியாம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். சத்தியவானா இருக்கணுங்கிறத அறியாம, சத்தியவானா இருக்கணுங்கிறத உணராம, சத்தியவானா நடக்காம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 காரணம் இருக்கு. ஒன்னு, இதை கேட்டு முடிச்ச பிறகு வசனங்களுக்குள்ள போறோம். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஒன்று, சுய மார்க்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என்ன மார்க்கம்? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சுபாவ தன்மையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சத்திய மார்க்கத்துக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லி இன்னும் சுய தன்மையில சுபாவ தன்மையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சிந்தி. 2வது, உலக வழக்கத்தின்படி வாழுதல். 2வது எதன்படி வாழுதல்? 13 வருஷமா இங்க வர்றீங்க, நீங்க என்ன வழக்கப்படி வாழ்றீங்க? வர்றதெல்லாம் இங்க. நீங்க இப்ப சரவண பவன்ல போய் சாப்பிட்டுட்டு ஆரிய பவன்ல போய் பில் கொடுத்தா எப்படி இருக்கும்? சரவண பவன்ல இருக்கிறவங்க விட்டுருவாங்களா? வெளியவே விட மாட்டாங்க. பிரேம் இப்ப சரவண பவன் வச்சிருந்தாருன்னா நடுப்புறே உட்கார வச்சிருவாரு. அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் கிரைண்டர் வந்துருச்சு. இப்பெல்லாம் எலும்ப உருவிடுவாங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் பழைய காலம். கவனிங்க, சத்திய மார்க்கத்துக்குள்ள வந்து சுபாவ தன்மையில சுயமா வாழ்றோமா, உலக வழக்கத்தின்படி வாழ்க்கையை நடத்துறோமா? பேர் வைக்கிறது எப்படி பண்றீங்க? வீட்டுல பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது எப்படி நடத்துறீங்க? அடுத்தது, ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு என்ன பண்றீங்க? அடுத்தது, உங்க சர்டிபிகேட்ல சத்திய மார்க்கம் போட்டு கொடுக்குறீங்களா? அப்ளிகேஷன் ஃபில் பண்றீங்களே, சத்திய மார்க்கம் போட்டு கொடுக்குறீங்களா? என்ன போட்டு கொடுக்குறீங்க? என் பெரிய பையனை 3 வயசா இருக்கும்போது அவனை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக ஃபார்ம் ஃபில் பண்ணி தர சொல்லி கொடுத்திருந்தாங்க. நான் உட்காந்து அழகா ஃபில் பண்ணி அதுல ரிலீஜியன்ல சத்திய மார்க்கம் போட்டு எழுதிட்டேன். எங்க அவங்க வீட்டம்மா ஒரு கேள்வி கேட்டாங்களே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாராவது ரிலீஜியன்ல சத்திய மார்க்கம் எழுதுவாங்களா? என்ன எழுதி வச்சிருக்கிறீங்க? நான் நாகரிகமா சொல்றேன், ஒயிட் நிறம் போடுங்க, போட்டு கிறிஸ்டியன் எழுதுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்பதான் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு நாளா ஒண்ணும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சு என்ன பண்ணிவிட்டேன், அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டேன். இப்ப நான் சொன்னேன், இப்படியே கொண்டு கொடுக்கறதும் உன் இஷ்டம், ஒயிட் நேர போட்டு நீ என்ன எழுதுன்னு நினைக்கிறீங்க எழுதி கொண்டு கொடுக்கறதும் உன் இஷ்டம். அந்த அம்மா என்ன எழுதி கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தான் வெளிச்சம். நீ ஸ்கூலுக்கு சேர்க்கும் போது என்னவா இருக்கிற? அடுத்தது, உன் பிள்ளை பெருசாச்சுன்னா நீ என்ன பண்ற? உன் பிள்ளைக்கு 12 வயசு ஆயிடுச்சுன்னா பழைய நன்மை வாங்கி கொடுக்கறியா, புது நன்மை வாங்கி கொடுக்கறியா? இப்படி வரிசையா ஒண்ணா சொல்லிக்கிட்டு வந்தா அந்த மாதிரி வர்றது இங்க சத்திய மார்க்கத்துக்கு, வாழ்றது உலக வழக்கப்படி. பொண்ணு எப்படிங்க பாக்குறீங்க? ஆர்ச்சியில பாப்போம். சத்தமே வரலைங்க, எங்க பாக்குறீங்க? அப்படியா? மாப்பிள்ள அதே தாங்க. மாப்பிள்ளைக்கு வேறையா போறோம், அதே தாங்க. வீடு பால் காய்ச்சறீங்களா? எப்படி? அதெல்லாம் கிரக பிரவேசம் கரெக்டா பண்ணிடுவாங்க. என்ன பிரவேசம்? கிரக பிரவேசம் அப்படின்னா என்ன? கிரகத்தை அடிப்படையா வச்சு நீ வீட்டுக்குள்ள போறியா? எங்க வர்றது? சத்திய மார்க்கத்துக்கு. என்ன பிரவேசம்? நம்ம சகோதரி ரோஸ்லின் அவர்கள் வீடு கட்டி முடிச்ச பிறகு எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க, பாஸ்டர் நாங்க இப்ப வீட்டை கட்டி முடிச்சாச்சு, இந்த நாள்ல அந்த வீட்டுக்குள்ள போகலான் இருக்கோம், என்ன செய்யணும் பாஸ்டர்னு கேட்டாங்க.
அவங்க அடிச்ச பத்திரிக்கை வீட்டுல என் லாக்கர்ல பத்திரமா வச்சிருக்கேன். நம்ம ஆலயத்துல புதிய வீட்டை கட்டி வீட்டுக்கு குடிபெயர்வதற்கு அழகா சத்திய வீடு குடிபுகு விழான்னு அடிச்சாங்க. ஸ்தோத்திரம். நீங்க ஏதாவது செய்யணும்னா என்கிட்ட என்ன பண்ணணும்? ஆமா ஐயா, உங்ககிட்ட கேட்டுதான் நான் எல்லாம் செய்யணும். அதே மாதிரி நம்முடைய மேய்ப்பர் ஐயா, அவருக்கு தெரியாத சத்தியமா? இல்ல அவங்க வீட்டம்மாவுக்கு தெரியாத சத்தியமா? அவங்க மகளுக்கு என்ன விழா வச்சிருந்தாங்க? மஞ்சள் நீராட்டு விழாவா வச்சிருந்தாங்க? உப்பு நன்றி விழா. பாத்தீங்களா, வந்துச்சு பாத்தீங்களா உங்க வாயில இருந்து வார்த்தை? எப்படி தலைப்பை போட்டு எப்படி பத்திரிகை அடிக்கணும், எப்படிங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சத்திய மார்க்கத்துல இருந்து கொண்டு. நீங்க உங்க வீடுகள்ல ஒண்ணு செய்யணும்னா என்ன செய்யணும், ஏன் செய்யணும், எங்க கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். எதுக்காக கேட்கணும் அப்படின்னா சத்தியவானாக வாழ்வதற்கு. ஒரு வீடு கட்டினாங்க, சின்ன வீடு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க குடியிருக்க ஒரு வீடு கட்டினாங்க. நாங்க என்ன செய்யணும்னு எங்க கிட்ட கேட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்டு அதை செய்யறது நல்லது. எல்லாரும் கேட்கணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல வரல, ஆனா நீங்க கேட்கும் போது நிச்சயமா சத்தியத்தின்படி செய்வதற்கு தேவையான தெய்வம் வெளிப்படுத்துவார். வருகிற நாட்கள்ல நம்ம எதை செஞ்சாலும் நம்ம ஆவியா இருக்கட்டும், நம்ம ஆத்மாவா இருக்கட்டும், நம்ம சரீரமா இருக்கட்டும், சத்திய மார்க்கத்துல வாழக்கூடிய சத்தியவானாக நிறைவேற்ற வேண்டும். இவ்வளவு நேரம் சொன்ன காரியங்கள் அடுத்த 2 வசனங்களுக்கு உங்களுக்கு பொருந்தும். இப்ப அடுத்த வசனத்தை ஒருவர் எடுத்து சத்தமா தேவமேக்கா வாசிங்க. எம்மாடியோ, அஜித் மாதிரி நடக்கிறாங்க, அவர் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அவரை மாதிரி நடந்துருவேன். ஸ்தோத்திரம். உத்தமனாய் நடந்து, இதெல்லாம் வேலைக்கு ஆகிற காரியங்களா? நான் கடன் கொடுக்கறேன், போய் கேட்கறேன், அவன் திரும்ப தர மாட்டேங்கிறான், வேற வழி இல்லாம நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? அதுதான் இல்லைங்க, படிப்படியா தான் நாங்க போறோங்க. முதல்ல போன்ல மிரட்டுவோம், நீங்க எடுத்த உடனே டாப் கீர் போடுறீங்க. முதல்ல போன்ல என்ன பண்ணுவோம்? மிரட்டுவோம். என்ன பிரேம, நம்ம பணம் கொடுத்துருக்கோம், யாரும் தரலன்னா என்ன பண்ணுவோம்? பாருங்க பிரேம் என்ன சொல்றாரு, நீ தான் போன் பண்ணிட்டு இருப்ப, நான் நேரிலே போயிருவேன். எதுக்கு? தங்க பிடிக்க. நீதி அப்படின்னு என்ன பாஸ்டர், என்ன கலர்ல இருக்குங்க? இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு பயங்கரமான காரியம் இதெல்லாம். வாழ்க்கையில எங்க நிறைவேற்றுகிறோம்? உத்தமான நடக்கிறோமா? நீதியை நடப்பிக்கிறோமா? வாசிங்க. ஏங்கப்பா, மனதார அதே நீளமா போறாங்க. இத 2ஆ பிரிக்கலாம். 1 மனதார சத்தியம், 2 சத்திய பேச்சு. மனதுல சத்தியம் 1, ஆவியில சத்தியம் 2. இதெல்லாம் பேசுறதுக்கு 2 மணி நேரம் வேணும். போதும் பாஸ்டர். கவனிங்க, மனசுல சத்தியம் இருக்கணும்னா ஆத்துமால என்ன இருக்கணும்? சத்தியம் இருக்கணும். ஆத்துமால சத்தியம் இருக்கணும்னா எண்ணத்தில் சத்தியம் இருக்க வேண்டும். என்ன சத்தியம் எண்ணத்துல இருக்கணும்? இயேசு பேசின சத்தியம் எண்ணத்தில் இருக்க வேண்டும். 2வது, சத்தியத்தை பேசணும் அப்படின்னா ஆவியில சத்தியம் இருக்கணும். ஆவியில சத்தியம் இருக்கணும்னா வாயின் வார்த்தையில சத்தியம் இருக்கணும். வாயின் வார்த்தையில என்ன சத்தியம் இருக்கணும்? ஆவியானவருடைய வசன சத்தியம் இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப சுருக்கமா பேசப்படுகிறது, அதெல்லாம் நல்ல தியானம் பண்ணணும். நீங்க சத்திய மார்க்கத்துல சத்தியவானா வாழணும் அப்படின்னா உங்க ஆத்துமா பூரா இயேசுவினுடைய வசன சத்தியம் நிரம்பி இருக்கணும். வடிவேல் கிட்ட 4-5 பேர் சேர்ந்து கேட்பானுங்க, மத்தேயு 8:8 இயேசு என்ன பேசி இருக்கிறாரு? அவர் எது பேசினாலும் நல்லதா தான் பேசியிருப்பாரு. டக்குன்னு ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில சத்தியவானா வாழ்றேன்னு சொல்லி இப்படி பேசிடக்கூடாது. ஆச்சரியமா இருக்குங்க. சினிமால பைபிளை எடுத்துட்டு என்னென்ன பண்றானுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தாங்க. ஒரு பாஸ்டர் கிளின்னு கிழிச்சு
கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பொண்ணு பேசுது. சோதரமுங்க, அல்லேலூயாங்க. ஐயோ ஆமென் சொல்ல மறந்து போட்டேங்க. எங்க வீட்டம்மா அப்படியே நின்றுச்சு. அப்படி கிராஸ் ஆயிட்டு அந்த அம்மா பேசுற பார்த்துட்டு, யார் அது, என்ன அருமையா பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம்ல கழிவு ஊத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பைபிள் எடுத்துட்டு, என்ன நம்ம எல்லாம் பேச மாட்டோம், அப்படி பேசுறாங்க. ஆனா அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? நீ இந்த சபைங்கிற, நீ அந்த சபைங்கிற, நீ இந்த டினாமினேஷன்ங்கிற, நீ அந்த பேக்ரவுண்டுங்கிற, ஆனா உங்ககிட்ட சத்தியமே இல்லைன்னு அது கழிவு ஊத்துறாங்க. எவ்வளவு கொடுமையா இருக்கு தெரியுமா? சத்திய மார்க்கத்துக்குள்ள வந்து உங்க வாழ்க்கையை நடத்துறீங்கன்னா உங்க ஆத்துமால இயேசுவின் சத்தியம் இருக்கணும், உங்க ஆவியில ஆவியான ஒரு சத்தியம் இருக்கணும். இத நீங்க தெளிவா விளங்கி கொண்டு உங்க வாழ்க்கையை நடத்த இன்றைக்கு முடிவெடுக்க வேண்டும். இப்ப அடுத்த வசனம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி நீ இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆமென். இந்த வசனத்துல 3 ரகசியங்கள் இருக்கு. இப்ப அதுக்குள்ள எல்லாத்துலயும் போகல. மிக முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். என்ன உறுதியா சொல்றான் பாருங்க. இயேசு பலியாகிறதுக்கு முன்னாடி, இயேசு கல்வாரி சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிக்கிறதற்கு ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறான், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால கழுவப்பட்டு நீதிமான ஆக்கப்பட்டு சபைக்குள்ள சத்தியமாக்க சபைக்குள்ள சேர்க்கப்பட்டு இன்னும் நம்ம எதுல நடக்கல, ரொம்ப வெக்கப்படணும். நம்ம கால்கள்ல, நம்முடைய சரீரத்துல, நம்முடைய கிரியைகள்ல சத்தியம் வெளிப்படணும். எதை செஞ்சாலும் சத்தியத்தின் அடிப்படையில செய்யணும். அன்பு செலுத்துவதா இருக்கட்டும், சமாதானமா இருக்கிறதா இருக்கட்டும், அந்யோன்யமா இருக்கிறதா இருக்கட்டும், உடன்படுவதா இருக்கட்டும், இணக்கமா இருக்கிறதா இருக்கட்டும், ஆறுதல் சொல்றதா இருக்கட்டும், அறிவு கொடுக்கறதா இருக்கட்டும், ஆலோசனையை எதுவா இருக்கட்டும், நாம நடக்க வேண்டியது எதன் அடிப்படையில இருக்கணும்? சத்தியத்தின் அடிப்படையில. நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? கட்டை எடுக்கட்டுமா, கடப்பாறையை தூக்கட்டுமா, கழுத்தை பிடிக்கட்டுமா, காலை வாரட்டுமா, உன்னை ஒண்ணும் இல்லாம பண்ணட்டுமா, ஒழிக்கட்டுமா, உன்னை இல்லாம ஆக்கட்டுமா, இப்படி பேசிக்கிட்டு இப்படி நடந்துகிட்டு இருக்கிறோம். எப்படி சத்தியமான வாழ்க்கையை நடத்துறோம்? நல்லா உறுதியா முடிவெடுத்துக்கங்க. சத்தியம் என்பது தெய்வத்தை குறிக்கிறது. மார்க்கம் என்பது நாம் வாழ்வதற்கான வேதத்தை குறிக்கிறது. சத்திய மார்க்கத்திலே நீங்களும் நானும் எப்படி வாழணும் அப்படின்னா, ஆத்துமால இயேசுவின் சத்தியத்தை கொண்டு வாழணும், ஆவியில ஆவியானவன் சத்தியத்தை கொண்டு வாழணும், சரீரத்துல பிதாவாகிய தேவனுடைய வசன சத்தியத்தை கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும். இதுவரை நீங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னா, அல்லது இதுவரை அப்படி இருந்து முயற்சி பண்ணி இருக்கிறேன் ஆனா அதை தெளிவா செய்யல அப்படின்னா, இனிமே அதை தெளிவா செய்து நாம் நம்முடைய மரண பரியந்தம் சத்திய மார்க்கத்துக்குரிய சத்தியவானாக வாழ வேண்டும். கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில மனம் திரும்பி, கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில நல்ல தீர்மானம் எடுத்து, கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில சத்திய மார்க்கத்தின் சத்தியவானாக வாழ்வதற்கு நம்ம எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? எல்லாரும் எழுப்பி நின்னுங்க. சத்தியத்தை கேட்டா போதாதுங்க, உணர்ந்து அதன்படி வாழ ஒப்பு கொடுக்க நல்ல முடிவெடுக்கணும். எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. 2-3 நிமிடம் தாங்க. நல்ல ஒரு உணர்வுக்குள்ள வரணுங்க. அப்படியே அமைதியா எழுப்பி நிக்கணும். இன்னைக்கு நாம கேட்ட தேவ செய்தி சத்தியம் நமக்குள்ள எழுதப்பட்டிருக்கு. எதற்காக? நீங்களும் நானும் சத்திய மார்க்கத்துல சத்தியவானா வாழணுங்கிறதுக்காக தான் தெய்வம் எழுதி இருக்கிறார். எவ்வளவு முக்கியம்னு சொல்லி நமக்குள்ள இதை தெய்வம் எழுதி இருக்கிறாரு. நமக்குள்ள எழுதப்பட்டதை குறித்த ஒரு உணர்வு நமக்கு வேண்டாமா? இந்த உணர்வை குறிச்சு வேதம் என்ன சொல்லுது? மனம் திரும்புதல் சொல்லுது. நான் சத்திய மார்க்கத்துல தான் இருக்கேன், அப்படி நான் என்ன மனம் திரும்பணும்னு நினைக்கிறீங்களா? ஆத்துமால எத்தனை இயேசு பேசின வசனங்களை நிறைவேற்றிட்டீங்க? ஆவியில எத்தனை ஆவியானவர் பேசின வசனங்களை நிறைவேற்றிட்டீங்க? சரீரத்துல பிதா சொன்ன எத்தனை வசனங்களை நிறைவேற்றி வாழ்க்கையை நடத்திட்டீங்க? இயேசுவின் சத்திய வசனப்படி எல்லா நேரமும் என் எண்ணத்துல தோணுதா? இல்லையே, பல நேரங்கள்ல சுய எண்ணம் தானே வருது.
பல நேரங்கள்ல உலகத்தான் என்ன யோசிக்கிறானோ அதைத்தானே யோசிக்கிற. என்னை ஒருத்தன் அடிச்சுட்டான்னா மத்தவங்க என்ன கேலியும் கிண்டலும் பரியாசமும் பண்ணுவாங்களே, நான் திரும்ப அவனை அடிச்சாதானே எனக்கு மதிப்பு அப்படின்னு யோசிக்கிறியா இல்லையா? ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டான்னா நானும் திரும்ப அவனை ஏமாத்தி இருந்தானே அவனை நீ யோசிக்கிற. 1 மைல் தூரம் உன்னைய ஒருத்தன் நடந்து வந்த பலவந்த மன்னனா, நீ அவனோட 2 மைல் தூரம் நடந்து போன்னு சொல்றாய். என்னைக்காவது இதை யோசிச்சிருக்கிறோமா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஏசி சொல்லி இருக்கிறாரு. என்னைக்காவது இதை யோசிச்சிருக்கிறோமா? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு மத உபதேசத்துல சொல்லி இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ துயரம் வருது, எத்தனையோ இழந்துட்டு துயரப்படுறோமே, என்னைக்காவது இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொல்லி யோசிச்சிருக்கிறோமா? வேதத்துல இயேசு பேசின எத்தனை வசனங்கள் நம்ம மனசுல முதல்ல இருக்கு. அந்த வசனத்தை பிரசங்கமா கேட்டிருக்கிறோம் அப்படின்னா என்னைக்கு அதன்படி யோசிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். சத்திய மார்க்கத்துல இருக்கிறோம் நினைக்கிறோம், சத்திய மார்க்க வேதம் எனக்கு முக்கியம்னு கண்டுபிடிக்கிறோம். ஆனா இதெல்லாம் நினைச்சா கண்டுபிடிச்சா போதுமா? சத்தியவானா என் ஆத்துமா வாழணுமே சொல்லி எனக்கா யோசிச்சிருக்கிறோமா? என்னை யாராவது அவமானப்படுத்தி இருப்பாங்க, திரும்ப அவமானப்படுத்தியே ஆகணும்னு சொல்லித்தானே யோசிக்கிறோம். என்னை அவமானப்படுத்தினவங்களை நான் கனப்படுத்தணும்னு என்னைக்கா யோசிச்சிருக்கிறோமா? கனப்படுத்துகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று எழுதி இருக்கிறது. அவனே என்னை கனம் பண்ணல, நான் அவனை கனம் பண்ண முந்திக் கொள்ளணுமா? அப்படித்தானே யோசிக்கிறோம். பாவிகள் மேல பொறாம கொள்ளாதன்னு தெய்வம் சொல்றார், துன்மார்க்கன் மேல பொறாம கொள்ளாதன்னு எழுதி இருக்கிறார். அதெல்லாம் யாரு பேசின வசனம்னு என்னைக்கா கண்டுபிடிச்சிருக்கிறோமா? இதெல்லாம் ஆத்துமால நிறைவேற்றணுமா ஆவியில நிறைவேற்றணுமான்னு சொல்லி என்னைக்கா யோசிச்சிருக்கிறோமா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனா போதும், தின்னு விதி வந்தா சாவுன்னு சொல்லி வாழ்ந்தா போதும் தானே நினைக்கிறோம். கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில நான் சத்திய மார்க்கத்துக்குள்ள சத்தியவானா என் ஆத்துமாவை வாழ வைக்கணும், சத்தியவானா என் ஆவிய வாழ வைக்கணும். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. எதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டது? நான் நித்தியம் போகணுங்கிறதுக்காக. ஏன் நித்தியம் போகணும்? நித்தியத்திலே சத்திய மார்க்கம் இருக்கு. சத்திய மார்க்கத்துக்குரிய சத்தியவானா வாழ்ந்தாதானே நித்தியத்துக்குரிய சத்திய மார்க்கத்தான நான் நித்தியம் பிரவேசிக்க முடியும். எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறோம்? நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் சத்தியத்தின்படி இருக்கிறதா? உடம்பு என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம பேசுறோம், தூஷிக்கிறோம், கேள்வி பண்றோம், பரியாசம் பண்றோம், போராட்டுறோம், கூக்குரல் இடுறோம். எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகளை வெளிப்படுத்தி நம்ம வாயில பேசுறோம். சிந்திக்கணும், உணரணும். சிந்தித்து உணருங்கள். அவர்கள் உணர்வு கெட்ட ஜாதிங்கிறார், அவர்களுக்கு உணர்வே இல்லைன்னு சொல்றார். நீங்க சத்திய மார்க்கத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்க கேட்ட வசனங்கள் எல்லாம் சிந்திக்கணும். உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன்னு சொல்றானே. நம்மளால சொல்ல முடியுதா? நம்மளால நடக்க முடியுதா? எத்தனை பிதாவின் வசனத்தை என் கால்கள் என் கைகள் நிறைவேற்றி இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறார் எழுதி இருக்கிறது. அவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவன் நன்மை செய்யக்கூடிய சர்க்குணரா இருக்கிறாரு. என்கிட்ட நல்லபடியா ஒருத்தர் நடந்துகிட்டா அவங்க கிட்ட நான் நல்லபடியா நடந்துக்கிறேன். என்கிட்ட கெட்டபடியா ஒருத்தர் நடந்துகிட்டா அவங்க கிட்ட நான் கெட்டபடியா நடக்கிறேன், நல்லபடியா நடக்கிறேனா? தீமையை நன்மையினால் வெல்லு. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமைக்கு தீமை செய்யாதே. தீமை செய்யாமல் தேவனுக்கு பயந்திரு. எத்தனை வசனத்தை நிறைவேற்றி வாழ்ந்திருக்கிறோம். வெட்கப்பட வேண்டும், வெட்கப்பட வேண்டும். நீ சத்திய மார்க்கத்துக்குள்ள வரல, நீ சத்திய மார்க்கத்துக்குள்ள சத்தியவானா வாழல. சத்தியவானா வாழ்வதற்கு தேவ சித்தம் இருக்கிறது. தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சு உன்னை வாழ கொடுக்கிறாயா? நீ எங்க பிறக்கிறங்கிறது முக்கியம் அல்ல, நீ எங்க வாழ்றங்கிறது முக்கியம். நீ எப்படி வாழ்கிறாய் என்கிறது முக்கியம். நீ எங்க வந்து எப்படி வாழ்ந்து எங்க போக போறங்கிறது முக்கியம். சத்திய மார்க்கத்துக்குரிய சத்தியவானாக நீங்களும் நானும் வாழ ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு சத்திய தேவனுடைய சத்திய வேதத்தை கொண்டு சத்திய வசனங்களை கொண்டு நான் வாழணுங்கிறத ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கலாமா? யாரும் சும்மா இருக்க கூடாது. ஆமாண்டவர, என் ஆத்துமால சத்தியம் இருக்கணும், என் ஆவியில சத்தியம் இருக்கணும், என் சரீரத்துல சத்தியம் இருக்கணும். இதுவரை நான் வாழாம விட்டுட்டேன். இனிமே நான் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வசனமா நிறைவேற்ற பிரயாசப்பட்டு சத்தியவானா வாழ எனக்கு உணர்த்தும் 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 சொல்லி நல்ல தீர்மானம் எடுக்கலாமா? அப்படி தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மேய்ப்பர் ஐயா அவர்கள் ஜெபிப்பார். சத்திய பிதாவே, சத்திய இயேசுவின்
நாமத்தில் சத்திய ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஆண்டவரே இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். உங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தாவே உங்களுடைய மகத்துவமான சத்தியமாக ஸ்தோத்திரம் மாற்றத்தானாக வாழ வேண்டிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்ட சத்திய வான்களாக ஸ்தோத்திரம். சத்தியத்தை எங்களுடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரா. கொடாகோடி மகிமை, கொடாகோடி நன்றி. கொடாகோடி நன்றி. அம்மையே தொழுது சேவிக்கிறோம். உடைய கிருபையினால சத்திய மார்க்கத்துக்குள்ள எங்களை இணைத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் சத்தியவான்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். நன்றி சத்தியங்களுக்குள்ள என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆமென். ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சொல்லி இருக்கிற பிரகாரம் ஆமென். என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். ஆமென். சத்தியம் உள்ள தெய்வமாக பிதாவாகி தேவன் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் ஸ்தோத்திரம். சத்தியம் உள்ளவர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. நன்றி தோப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற உலகம் சத்திய ஆவியானவரை அறியாமலும் என்று எழுதப்பட்ட ஸ்தோத்திரம். ஆவியானவராகிய தேவனும் சத்தியம் உள்ளவர் என்று நாங்கள் அறிய வேண்டும் ஆண்டவரா. வெளிப்படுத்தி ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு ஆகுடி மகிமை செலுத்துகிறோம். தேவனாகிய சத்திய தேவனுடைய வசனமோ ஸ்தோத்திரம். சத்தியம் உள்ளது என்று ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தாவே எங்களுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் கிரியைகளிலே கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களை இயேசுவுடைய சத்தியத்தின்படி நாங்கள் சிந்திக்கிறோம். எங்களுடைய ஆவியில் ஆவியானுடைய சத்தியத்தின்படி நாங்கள் பேசணும். சரீரத்துல பிதாவாகி தேவனுடைய சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கணும். திரும்ப பாராட்ட முடியாது. நாங்கள் தொடர்ந்து சத்தியவான்களாக வாழ்வதற்கு ஆண்டவரே உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து சத்தியத்தை பேசுகிறவன் நாங்கள் ஒவ்வொருவரும் உத்தமனாய் நடக்கணும். எங்களுக்கு கொடுக்க முடியாது. நீதியை நடப்பிக்கணும். ஆவில மனதார சத்தியத்தை பேசணும். ஆவியானவர்களை வழிநடத்த முடியாது. தொடர்ந்து கர்த்தாவே உடைய வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே வசனத்துக்கு பயந்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உடைய வசனத்தின்படி வாழ எங்களுக்கு எங்கள் மூலமா ஒருபோது சத்திய மார்க்க தூஷிக்கப்படாது. சத்திய மார்க்க எங்கள் மூலமா மகிமைப்படும். சத்தியத்துக்காக நன்றி நன்றி. கேட்ட சத்தியத்தை அப்படியாக நாங்கள் விட்டு விடாதபடி எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தியானம் பண்ணி சத்தியவான்களாக வாழ்வதற்குரிய எங்களை வழிநடத்த முடியாது. உலக ஜனங்களை போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. சத்திய மார்க்கத்துக்குரிய சத்தியமானதுக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு தரும்படி எங்களை குறித்து அநேக ஜனங்கள் சாட்சி கொடுக்க முடியாது. அப்படியா நீ செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையோடு செபிக்கிறோம். ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.